தான் நமக்கு தேவையான இறாலோ, மட்டனோ, சிக்கனோ சேர்த்துக்கலாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 1 கிலோ இறால் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ இறாலுக்கு 1 கிலோ அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு கரெக்டான வெங்காயம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு 1/2 கிலோ வந்து நம்ம பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 400 கிராம் போல் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை நான் வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். தேவைக்கு பட்டை, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை அண்டு ஏலக்காய், கிராம்பு நமக்கு என்னென்ன தேவையோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கூட குறைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு இது 2யும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இதில் வந்து தயிர் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 150 எம்எல் வந்து கடலெண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் 150 எம்எல் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கீ தேவைப்பட்டுச்சுன்னா 100 எம்எல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 50 எம்எல் கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடலெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஃபைனலாக வந்து நான் மேலே தான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து இதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து ஆனியனை வதக்கும் போது சீக்கிரமாக வந்து ஆனியன் வந்து வதங்கிடும். ஸோ வந்து நம்ம ஆனியன் எந்த அளவுக்கு வதங்குறோமோ பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியனை. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு விழுது வந்து வீட்டிலே வந்து அரைச்சி செய்யுங்க. கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு விழுது அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் வந்து 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 75 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி 2மே ஈவனாக எடுத்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வதங்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 400 கிராம் தக்காளியை வந்து நான் ஆல்ரெடி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி வெங்காயம் வதங்கியிருக்கு. அது கூட இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். இது கூடயே நான் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் காரம். சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் 5 பச்சை மிளகாய் வந்து போதுமான அளவு. ஸோ இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஸோ பிரியாணி செய்யும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக நம்ம வந்து சிம்மிலே வச்சு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும். ஸோ அந்த இறாலோட ஃபுல்லாகவே டேஸ்ட் எல்லாமே வந்து இந்த மசாலாவில் வந்து சேர்கிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். 100 ml தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இறால் வந்து சூடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக தயிர் சேர்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சூட்டை வந்து எடுக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துருந்தேன். இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் வந்து காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் தூக்கலா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரைஸ் வந்து வடித்து தான் கொட்ட போகிறேன். அதுக்கு வந்து இன்னொரு பேனில் வந்து நல்லா சுடு தண்ணீர் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, ஒல வெந்நீர். இப்போ இந்த ஒல வெந்நீரில் வந்து நான் ஆல்ரெடி கழுவி வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு ரைஸுக்கு தேவையான உப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து வடிக்கிற பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி வந்து நல்லா கொதித்து மேலே வரணும். ஸோ அந்த ரைஸ் வந்து கொதித்து மேலே பொங்கி வர்றது தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வந்து கலர் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கலர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து அந்த பக்கம் நமக்கு இறால் வந்து பேஸ்ட்டு கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பிரியாணியோட பேஸ் மசாலா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், ரைஸ் நல்லா இந்த மாதிரி கொதித்து மேலே வருதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அரை வேக்காடு. இப்போது இறால் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியான பதத்தில் இருக்கணும். ஸோ கிரேவியோட கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கணும். இப்போ ரைஸ் வந்து நான் வடித்து ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து அந்த அரை வேக்காடு வடித்த ரைஸை வந்து மேலே இப்படி தூவி விட்டுக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் கிரேவி பேஸ்க்கு மேலே ரைஸ் போடுங்க. ரைஸ்க்கு மேலே கிரேவி பேஸ் போடாதீங்க. ரைஸை வந்து நல்லா ஈவனாக போட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு மூடி வச்சு மூடி நல்லா வந்து தம்மில் போட்டுருணும். கிளறவே கூடாது. ஸ்டார்டிங்கில் நல்லா ஒரு வெயிட்டான ஒரு கேஜெட் வச்சு நல்லா அந்த மூடிக்கு மேலே வச்சுட்டு, கல்யாண வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெருப்பு போடுவாங்க. அந்த நெருப்போட கங்கு வந்து போடுவாங்க. ஸோ மேலேயும் வந்து ஹீட் கொடுக்கும், கீழேயும் வந்து தோசைக்கல் வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ ரெண்டோட ஹீட்லேயும் வந்து அது சூப்பராக நல்லா தம்மாக வந்துடும் நமக்கு கல்யாண வீடுகளில். ஸோ வீட்டில் செய்யும்போது நீங்கள் வந்து ஒரு சட்டியில் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீர் கூட மூடிக்கு மேலே வைக்கலாம். நான் இப்போ வந்து இந்த மாதிரி தட்டுக்கல் தான் வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி புகை வர அளவுக்கு நம்ம விட்டுறணும். ரைஸ் பாருங்கள் இந்த மாதிரி எலும்பி எலும்பி நிற்கும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரைஸ் வந்து 100% வந்து அந்த கிரேவிலே நல்லா வந்து அந்த தம்மிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ ரைஸ் உடையாத அளவுக்கு இந்த மாதிரி நாலா பக்கமும் நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து ரைஸில் எல்லாமே கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். பாருங்கள், நமக்கு இறால் பிரியாணி வந்து ரொம்பவே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஒரு ரைஸ் கூட விடையில பாருங்கள். ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே எம்மியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 99% வந்து நீங்கள் கல்யாண வீடுங்களில் சாப்பிட்ற பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஸோ இந்த எம்மியான பிரியாணியை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.